பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வார்த்தை ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லெட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். எந்த எல்லைகளில் எப்படி உங்களை கர்த்தர் மீட்டெடுத்தாரோ, தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரோ, அந்த அழைப்பை இந்த நாளில் உறுதிப்படுத்த கர்த்தர் இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறார். பாழானவைகள் உங்கள் வாழ்க்கையில் துயரப்படுகிற துக்கப்படுகிற காரியங்கள், அது வேலையில் இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனையில இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், எந்த காரியமானாலும் உண்மையாய் துதியின் ஆடையை அணிந்து தேவனை ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுவது, அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து, வெட்கத்தின் அவமானத்திலிருந்து, துன்பத்திலிருந்து உங்களை நான் இன்றைக்கு விடுவித்து லெச்சைகளுக்கு பதிலாக நீங்கள் சந்தோஷப்படும்படியாக, தேசத்தில் அவமானப்பட்ட இடத்துல உங்கள் சுதந்திர பாகத்துடன் உண்மையாய் தேவனை இன்னும் அதிகமாக தேடவும், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கவும் பண்ணுவேன் என்று சொல்லி உங்களை தெரிந்து கொண்ட தேவன் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், நீ சிறைப்பட்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். நெடுங்காலமாய் அநேக நாட்களாய் துயரத்தோடு ஒடுக்கின ஆவியோடு நீ என் தேவன் எனக்காக எதையாவது செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற மகனே, மகளே, உன்னுடைய தலைமுறைகள் எழும்பி நிற்கும் வரையில் இடிந்து கிடந்தவைகளையும் பாழானவைகளையும் நான் உனக்கு புதியதாக இந்த நாளிலே கட்டிவிப்பேன். நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், நீ எனக்காக மகிமையை செலுத்துவாய் என்று கர்த்தர் இந்த நாளில் வாக்கு கொடுத்துக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பதில் வரும். விசுவாசியுங்கள், கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமேன். ஹாவ் எ பிளஸ்ட் டே.